வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை வந்து 35ல் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே 50 இருக்கும், அதை வந்து 55ல் கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. நம்ம ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணணும். லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து ஃபஸ்ட்டு 1 பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து எப்படி உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸுமே ஆர்டரை வந்து செட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ரேம் அளவுக்கு ஃபோட்டோ ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்கில் போய்டும். இப்போ கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஃபேஸ் தெரியிற அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இதை வந்து ஃபோட்டோஸ் வந்து கட் பண்ணி வந்து செட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன், அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. நம்ம ஏன்னா ஃபோட்டோ வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு குரோமோ கீயை எகைன் போயிட்டு 35ல் இருக்கிறத வந்து ஒரு 40ல் வந்து கொடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக வந்து ஒரு 40ல் வந்து கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள், அதாவது ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு ஃபோட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃப்ரேம் வந்து செட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். ஸோ இந்த இடத்துல அந்த இமேஜை ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்படி உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுன்றதை சொல்லிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோட்டோ எங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ எகைன் அந்த இடத்துல சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரே ஒரு ஃபோட்டோஸ் தான் இருக்கும், அதை எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறதுன்றதை சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான், எந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோஸை வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த இடத்துல அந்த ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணணும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 20 செகண்ட் மேக் பண்ணுறதுனால 20 செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், எல்லா இடத்துலையுமே ஒரே ஒரு ஃபோட்டோஸ் தான் இருக்கும். அதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அந்த செகண்டாக இருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஃபஸ்ட்டு அதே ஃபோட்டோ இருக்கட்டும். இப்போ செகண்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு மேலே பாருங்கள் ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு நெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு கூட அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோவை அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோட்டோவை எகைன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை மூவ் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவோட சைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அந்த ரீப்ளஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை நம்ம ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணுறதுக்காகட்டும் இப்போ வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோஸை மட்டும் நீங்கள் அந்த ரீப்ளஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ரீப்ளஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா ஃபோட்டோஸுமே செட் பண்ண வாட்டி ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கீங்களான்றதை. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு
ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்க உங்களுக்கு கரெக்டாக ஃபோட்டோஸ் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே நீங்கள் செப்பரேட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் மேலே எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மேலே செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம சூப்பராகவே மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.